ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெட்னஸ்டே ஏர்லி மார்னிங்கான வீடியோ தான். அதாவது காலையில் இன்றைக்கி ஒரு 4 மணிக்கே எழுந்துட்டோம். கிளாஸ் வேறு இருந்தது ஹஸ்பண்ட்க்கு. 5 மணிக்கெலாம் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸு. அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்க வேண்டியதாக இருந்தது. நைட்டே சொல்லிட்டாரு, அலாரம் வச்சுட்டு தான் படுத்தோம். இந்த மாதிரி கிளாஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரொம்பவே சீக்கிரம் எழுந்துப்போம். ஏன்னா வந்து பசங்க ஸ்கூல் போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு ஆன்லைனில் எடுத்து ஆகணும். அதனால் வந்து அந்த டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எடுத்துடும். சரி, நமக்கும் அந்த எப்பயாச்சும் ஒரு டைம் தானேன்னு சொல்லிட்டு நானும் எழுந்துப்பேன். ஸோ அப்போ எழுந்தால் மட்டும்தான் வேலை வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து ரொம்ப ஸ்லோ மார்னிங்காக தான் போயிட்டுருக்கும். இந்த மாதிரி எழுந்துக்கிறது எனக்கும் பிடிக்கும். சரி, ஓகே, சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லாமேன்னு சொல்லிட்டு சரி அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து கீரை கட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து நாங்கள் இதுக்கு வாக்கிங் போவோம் பாருங்கள், அங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே வந்து நம்ம சீக்கிரம் எழுந்தால் தான் வந்து கீரைலாம் வாங்க முடியும். 7 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க, அப்போ அந்த டைமில் வாங்க முடியாது. சரி, இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் இருந்ததுனால வந்தது ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. அதனால் மணத்தக்காளி கீரையும் முருங்கைக்கீரையும் தான். முருங்கைக்கீரை போன வாரம் சொல்லி வச்சுட்டு இப்போ தான் எடுத்துகிட்டு வராங்க. அதெல்லாம் சொல்லி வச்சா தான் கிடைக்கும், ரேர் தான் அது முருங்கைக்கீரை கிடைக்கிறது. அதுக்கப்புறம் காளானும் வாழைத்தண்டும் தான் வாங்கியிருந்தேன். சரி, அதுவும் வந்து செஞ்சிடலாம், நைட்டுக்கு காளான் செய்யலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் டிஃபனுமே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா டிஃபனும் செஞ்சு முடிச்சிட்டோன்னாக்கா அதுக்கப்புறம் லஞ்சு வந்து ஒரு 10 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். சரி, ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் வேலை செஞ்சுக்கலாம் அந்த டைம்லன்னு சொல்லிட்டு க்ளீனிங் வேலை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 10 மணிக்கு மேலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 12 மணி அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்குள்ளே முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். நைட்டு டின்னருக்கு மட்டும் தான் செய்கிற மாதிரி இருக்கும். இது வந்து சட்னிக்கு காலையில் காஞ்ச மிளகாய் இல்லை, சரி தீர்ந்துட்டு இருந்ததுங்களா, அதை நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லவும் மறந்துட்டேன் வாங்கின்னு வரத்துக்கு. காலையிலலாம் சொன்னால் அவர் ஏதாவது சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுறது, ஒரு பொருள் இல்லைன்னா இன்னொரு பொருளை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதில் வந்து தனி மிளகாய் தூள் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு டேஸ்ட் வைஸ் அது சேஞ்சஸ் எதுவுமே தெரியாது, நல்லாவே இருக்கும். அது காஞ்ச மிளகாய் போட்ட மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனால் காஞ்ச மிளகாய் போடுற இடத்துல வந்து இந்த தனி மிளகாய் தூள் போட்டிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் காஃபியும் சைடில் வந்து காஃபியும் வச்சுட்டேன். சரி, டீ போட்டு கொடுக்கலான்னு தான் பார்த்தேன், வேணால் காஃபியே கேட்டாங்க. சரின்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி காஃபி வச்சு கொடுத்துட்டேன். அவ்வளோதான், இன்றைக்கி மார்னிங் வந்து இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல்லையும் வந்து பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டிகிட்ருக்கோம். சரிங்களா? ஓகே, ஹாப்பி மார்னிங், தேங்க்யூ.